வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து விவாதிக்க கோரி மக்களவைகள் கடும் அமளி. 1,00,000 கோடி மதிப்பில் புதிய நிதி தொகுப்பை உருவாக்க உள்ளதாக நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என தனது கட்சி பெயரை அறிவித்தார் சசிகலா. தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிடுவதாக பேட்டி. எடப்பாடி பழனிசாமியை மக்கள் நம்ப தயாராக இல்லை, நன்றி மறந்தவர் என ஓபிஎஸ் கடும் விமர்சனம். ரஜினி அரசியல் வருகை குறித்து ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு. ரஜினிகாந்த் எந்த மிரட்டலுக்கும் அடிபணிய மாட்டார் என ரகுபதி பேட்டி. விரிவான செய்திகள். போர் நெருக்கடிகளை சமாளிக்க 1,00,000 கோடியில் புதிய நிதியை உருவாக்க உள்ளதாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் சமையல் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து விவாதிக்க வலியுறுத்தி மக்களவையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. இன்று மக்களவை கூடியதும் இந்த விவகாரத்தை முன்வைத்து மீண்டும் அமளியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து இடையூறு செய்ததால் அவையானது பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் மக்களவையில் 2026ஆம் ஆண்டுக்கான நிதி மசோதாவை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிமுகப்படுத்தினார். அப்போது பேசிய அவர், உலகளவில் பொருளாதாரம் மற்றும் போர்களின் போது ஏற்படும் நெருக்கடிகளை சமாளிக்க 1,00,000 கோடி மதிப்பில் புதிய பொருளாதார நிதி உருவாக்கப்படும் என தெரிவித்தார். 2025-26ஆம் ஆண்டின் பட்ஜெட் மதிப்பீடுகளை தாண்டி செலவினங்களில் எவ்வித அதிகரிப்பும் இல்லை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்று தனது புதிய கட்சியின் பெயரை சசிகலா அறிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா புதிய கட்சியை தொடங்குவதாக ராமநாதபுரத்தில் கடந்த மாதம் 24ஆம் தேதி அறிவித்தார். மக்கள் நலனுக்காக புதிய கட்சியை தொடங்குகிறேன் என கூறி அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்களுடன் கூடிய கொடியை அறிமுகம் செய்து ராமநாதபுரத்தில் கடந்த மாநாட்டில் பரப்புரை கூட்டியிருந்தார். இந்த நிலையில் கட்சியின் பெயர் அறிவிக்கப்படாத நிலையில் வெளியிட்டுள்ளார். அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற தனது புதிய கட்சியின் பெயரை சசிகலா அறிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டு மக்களை திமுக கசைக்கு பிழிந்து கொண்டிருப்பதாகவும் இதற்கு ஒரு முடிவு கட்டும் எண்ணத்தில் தான் புதிய கட்சி தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரை வைத்திருப்பதாகவும் வரும் சட்டசபை தேர்தலில் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிடுவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். நான் உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப அவசரப்பட மாட்டேன், நிதானமாக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை நான் இன்னைக்கே சொல்லிட்டேன். எங்களுடைய சின்னம் தென்னந்தோப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டேன். கட்சியினுடைய பெயரையும் சொல்லிட்டேன். அதனால இனிமே எங்களுடைய பயணம் வெற்றி பயணமா அமையும். அதுக்கு தமிழக மக்கள் பெரும் ஆதரவு கொடுப்பாங்க. ஏன்னா தமிழக மக்கள் நியாயத்தை பார்க்குறவங்க முதுகில் குத்த மாட்டாங்க. எதுவும் எதிரில் பேசக்கூடியவங்க நல்ல மனம் படைத்தவர்கள். அதனால நல்ல தீர்ப்பை அவங்க கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. 5 வயசு பெண் குழந்தையிலேருந்து மூதாட்டி வரைக்கும் இப்போ 2-3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கற்பழிப்பு நடந்திருக்கு. ரோட்டில் பகலில் போகும்போதே வெட்டுறான், நொங்கு சீவுற மாதிரி சீவிட்டு போயிட்டுருக்காங்க. இதையெல்லாம் அவங்களுக்கு பார்க்க முடியலை. அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரே வேளை இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை ஒரு விளம்பர ஆட்சியாக கொண்டு போனது மட்டும் இல்லாமல் அவங்க தன்னுடைய திமுகவை வளர்க்குறதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மக்களில் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அந்த ஆட்சியை ஓட ஓட விரட்டுறது தான் எங்களோட வேலை. அதுக்கு தமிழ்நாட்டு மக்களும் எங்களோட சேர்ந்து. எடப்பாடி பழனிசாமியை மக்கள் நம்ப தயாராக இல்லை என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தென்காசி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை ஆலோசனை கூட்டத்தில் பேசிய ஓ பன்னீர்செல்வம், முதலமைச்சர்
தொலைநோக்கு பார்வையுடன் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என கூறினார். ஊர்ந்து போய் பதவியை பெற்று பதவி தந்தவருக்கே எடப்பாடி பழனிசாமி நன்றியாக இல்லை என்றும் தனக்கு தானே மகுடம் சூட்டிக் கொண்ட ஒரே நபர் எடப்பாடி பழனிசாமி தான் என விமர்சித்துள்ளார். கட்சியின் பொதுச் செயலாளர் என தன்னைத்தானே அறிவித்துக் கொண்ட ஒரே நபர் எடப்பாடிதான் என்றும் தனிப்பட்ட அரசியல் லாபத்துக்காக கட்சி தொண்டர்களுக்கு துரோகம் செய்த ஒரே நபர் எடப்பாடி எனவும் கடுமையாக சாடினார். நன்றி கெட்டவர் என்பதற்கான அடையாளம்தான் எடப்பாடி பழனிசாமி என்றும் நன்றி மறந்தவர்களுக்கு தமிழக மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என கூறினார். ரஜினி அரசியல் வருகை குறித்து தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு அமைச்சர் ரகுபதி உட்பட பலரும் பதிலடி கொடுத்து வருகின்றனர். தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் நடந்த அக்கட்சியின் கூட்டத்தில் பேசும்போது தமிழகத்தில் எம்ஜிஆருக்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை முன்வைத்து அரசியல் மாற்றத்தை கொண்டு வர நினைத்தவர் நடிகர் ரஜினிகாந்த். சிஸ்டம் சரியில்லை, அனைத்தையும் மாற்ற வேண்டும் என அவர் அரசியலுக்கு வர நினைத்த போது திமுக அவரை மிரட்டி அரசியலுக்கு வரவிடாமல் தடுத்தனர் என பேசியிருந்தார். இது நடிகர் ரஜினிகாந்தின் ரசிகர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. வேலூர் மாவட்டத்தில் ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் என் ரவி தமிழக வெற்றி கழகத்தின் ஆதவ் அர்ஜுனா உரைக்கு எதிராக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தனது கண்டனத்தை தெரிவித்தார். அதேபோல் ரஜினி ரசிகர்கள் பலரும் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இதற்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்தை யாரையும் மிரட்ட முடியாது, எந்த மிரட்டலுக்கும் அவர் அடிபணிய மாட்டார் என்பது நாடறிந்த உண்மை என கூறினார். திமுக ரஜினிகாந்தை மிரட்டியதாக கூறுவது அப்பட்டமான பொய் என்றும் அரசியல் ஆதாயம் தேடி விஜய் கட்சியினர் சொல்லி வருவதாக கூறினார். மதுரை செய்தியாளர்களை சந்தித்த விசிக தலைவர் திருமாவளவனிடம் திமுகவால் தான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவில்லை என்பது கற்பனை என கூறினார். ரஜினிகாந்த் பதவி அதிகாரம் போன்றவற்றில் ஈடுபாடு கொண்டவர் அல்ல என்றும் அவர் அந்த நிலையிலிருந்து முற்றிலும் விலகி நிற்பவர் என கூறினார். பாமக பெயர் சின்னம் பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் தாக்கல் செய்த உரிமைகள் வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் மேல்முறையீடு செய்துள்ளார். பாமகவின் பெயர், கொடி, சின்னத்தை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரியும் பாமகவின் தலைவராக தன்னை அங்கீகரிக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட கோரியும் சென்னை உரிமைகள் நீதிமன்றத்தில் ராமதாஸ் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை நிராகரிக்க கோரி அன்புமணி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி டிவி தமிழ்ச்செல்வி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் கே பாலு ஆஜராகி வாதிட்டார். அதையடுத்து நீதிபதி பாமக பெயர், கொடி, சின்னம் தொடர்பாக உரிமைகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வரும் வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தும் இந்த மனுவுக்கு ராமதாஸ் உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்டும் விசாரணையை ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். இந்நிலையில் பாமக பெயர், சின்னம் பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் தாக்கல் செய்த உரிமைகள் வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பு மேல்முறையீடு செய்துள்ளனர். தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்க உள்ளதால் இந்த வழக்கை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என ராமதாஸ் தரப்பு வைத்த கோரிக்கையை ஏற்று வரும் 16ஆம் தேதி விசாரிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி எத்தனை குட்டிக்கரணம் போட்டாலும் தமிழ்நாட்டில் பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியாது என வைகோ தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் குனிச்சி பகுதியில் மதிமுக நிர்வாகி ராமமூர்த்தி என்பவர் உயிரிழந்தார். அவரது குடும்பத்தினருக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆறுதல் தெரிவித்தார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுக எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடும் என்பது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என கூறினார். சட்டமன்ற தேர்தலில் ஒருபோதும் போட்டியிட மாட்டேன் என்றும் நாடாளுமன்றத்தில் மன நிறைவுடன் பணியாற்றி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஒரு சஜஷன் சொன்னேன், அட்லீஸ்ட் மயானங்களில் பாடிகளை தேங்கி வைக்கிறது ரொம்ப கொடூரமான வேதனை. அதுக்கு நீங்கள் சோலார் பேனல் உடனடியாக போடுங்கன்னு சொன்னேன். அரசாங்கமும் இதை பற்றி கவலையோடு அக்கறையோடு எந்தெந்த விதத்தில் இந்த உணவு விடுதிகள்லேயும் எல்லாம் பலத்தில் மூடுற நிலைமை வந்துருச்சு. அது சின்ன உணவு விடுதிகள்லாம் நடத்த முடியாத நிலைமை ஏற்பட்டு மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகியிருக்காங்க.
இத்தனைக்கும் மூல காரணம் ஒரு காலத்தில் உலகத்தையே நடுநடுங்க வைத்துக் கொண்டிருந்த நாஜிகளின் அதிபர் அடால்ஃப் ஹிட்லர் மறுபிறவி எடுத்து அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையினுடைய குடியரசுத் தலைவர் நாற்காலியை வந்து உட்காருவதை போன்ற ஒரு பிரம்மையை ஏற்படுத்துகிற விதத்தில் டொனால்டு ட்ரம்ப் என்கின்ற அந்த மனிதர் இஸ் அன்ஃபிட் டு பி த பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஒவ்வொரு நாளும் எதைத்தான் பேசுறதுன்னு இல்லாமல் அவர் பேசுறதும் அழிச்சே போடுவேன் ஈரான் மக்களையெல்லாம் கொண்டு போடுவேன். ஹிட்லர் ஒருத்தன் தான் அப்படி பேசிட்டு இருந்தான், முசோலினி ஒருத்தன் தான் அப்படி பேசிட்டு இருந்தான். அது பிறப்பு டொனால்டு ட்ரம்ப் பேசிட்டு இருக்காரு. நம்ம வீட்டில் அடுப்பெரிய முடியலை, கேஸ் சிலிண்டர் இல்லை, ஹோட்டல் நடத்த முடியலை, சின்ன ஹோட்டலை மூட வேண்டி வந்துச்சு, பிணத்தை கூட எரிக்க வழி இல்லை. இத்தனைக்கும் காரணம் அக்யூஸ் டொனால்டு ட்ரம்ப். அவரால் தான் இவ்வளவு உலகம் பூராவும் இவ்வளவு வேதனை ஏற்படுவதற்கு இவ்வளவு செய்துட்டு நான் ஈரானை மக்களை அடியோடு அழிப்பேன். பிற ஒரு மறுநாள் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. உளறதுக்கு லிமிட்டே கிடையாது ட்ரம்ப் உளறலுக்கு. உலகத்திலே இன்றைக்கு மிகப்பெரிய உளறல் பேர்வழி யார் என்று கேட்டால் கோமாளியை விட மோசமாக பேசிக்கொண்டிருக்கிற அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தான். அவர் தான் இவ்வளவுக்கும் காரணம். உலகம் பூராவும் சேர்ந்து நிந்திக்க வேண்டிய ஒரே ஆள் அமெரிக்கன் பிரசிடென்ட் தான். நம்ம ஊரில் படுற கஷ்டத்துக்கும் இஸ் ரெஸ்பான்சிபிள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேக இணைவது குறித்து அக்கட்சி ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக்கழக மாவட்ட செயலாளர்கள் அவசர ஆலோசனை கூட்டம் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி தொடர்பாக கருத்துக்கள் மாவட்ட செயலாளரிடம் கேட்கப்பட்டது. இதில் 132 மாவட்ட செயலாளர்களில் 120 பேர் பங்கேற்றதாகவும் 98 மாவட்ட செயலாளர்கள் NDA கூட்டணிக்கு செல்ல ஆதரவு தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தலைமை எது சொன்னாலும் அதற்கு கட்டுப்படுகிறோம் எனவும் தெரிவித்துள்ளனர். சமீபத்தில் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர்களை தவிர மாவட்ட செயலாளர்கள் மற்ற தொகுதிகளுக்கு இறுதி வேட்பாளர்களை விரைவில் தேர்வு செய்து தலைமைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும், ஏற்கனவே தொகுதிக்கு 2 முதல் 3 வேட்பாளர்களை தேர்வு செய்து அனுப்பிய நிலையில் இறுதி வேட்பாளர்களை தேர்வு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் 16ஆம் தேதிக்கு மாற்றப்படுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வரும் 16ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. வரும் சட்டசபை தேர்தல் தொடர்பாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து கடந்த ஆண்டு விலகிய காளியம்மாள் அதிமுகவில் இணைந்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அக்கட்சியிலிருந்து கடந்த ஆண்டு விலகுவதாக அறிவித்தார். இந்த நிலையில் சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை இன்று காலை நேரில் சந்தித்த காளியம்மாள் அதிமுகவில் இணைந்துள்ளார். தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்துள்ளது. தங்கம் விலை கடந்த 10, 11ஆம் தேதிகளில் விலை உயர்ந்து வந்த நிலையில் நேற்று விலை குறைந்து காணப்பட்டது. நேற்று முன்தினம் 1 கிராம் 15,120 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,20,960 ரூபாய்க்கும் விற்பனையானது. நேற்று கிராமுக்கு 150, சவரனுக்கு 1200 குறைந்து 1 கிராம் 14,970க்கும், ஒரு சவரன் 1,19,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து 14,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலைகள் மாற்றமின்றி கிராமுக்கு 290 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகத்திற்கு எதிராக சன் குழுமம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மார்ச் 28ஆம் தேதி முதல் IPL போட்டிகள் தொடங்க உள்ளன. இந்த நிலையில் CSK அணி நடிகர் ரஜினி நடிப்பில் வெளியான ஜெயிலர், கூலி, ஜெயிலர் 2 திரைப்படங்களில் BGM மற்றும் பாடல்களை பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் பதிவுகளை வெளியிட்டு வந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சன் குழுமம் சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகத்திற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு தொடர்ந்துள்ளது. இதையடுத்து வழக்கு விசாரணையின் போது CSK சார்பில் ரஜினி பட பாடல் BGMகளை பயன்படுத்த மாட்டோம் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிமன்றம் CSK சார்பில் கூறப்பட்டதை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்யும்படி கூறி வழக்கு விசாரணையை 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து விவாதிக்க கோரி மக்களவைகள் கடும் அமளி. 1 லட்சம் கோடி மதிப்பில் புதிய நிதி தொகுப்பை உருவாக்க உள்ளதாக நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என தனது கட்சி பெயரை அறிவித்தார் சசிகலா. தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிடுவதாக பேட்டி. எடப்பாடி பழனிசாமியை மக்கள் நம்ப தயாராக இல்லை, நன்றி மறந்தவர் என OPS கடும் விமர்சனம். ரஜினி அரசியல் வருகை குறித்து ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு. ரஜினிகாந்த் எந்த மிரட்டலுக்கும் அடிபணிய மாட்டார் என ரகுபதி பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் YouTube தளத்தில் இணைந்திருங்கள்.